Hi friends, welcome back to Krishay5. நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய லைனாக ஃப்ளோர் ஸ்டாண்டிங்ஸ் அடிக்கிருக்கோம். ஸோ என்னால் ஒரு சின்ன புக் ஷெல்ஃப் அரை மணி நேரம் பேசுவாங்க, எவ்வளோ ஃப்ளோர் ஸ்டாண்டிங் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் கிளிப்பிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 16 to 17 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளோர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதோட கண்டிஷன்ஸ், இதோட ஸ்பெக்ஸ், ப்ரைஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே ரிப்பீட்டட் ப்ராடக்ட்ஸை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக உள்ள போக போகிறதுல ஸோ ப்ராடக்டோட கண்டிஷனு, அதோட ப்ரைஸு, இதோட வேட்டேஜ் ஜென்ரலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 மாடல்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்க்காக ஒரு மாடலுக்கும் ப்ரைஸ் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோ இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டவரே மேபி ஸ்கிப் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் தான் உங்களுக்கு அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் ப்ளஸ் பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமில் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமோவில் ஒரு மினி டவர் பார்க்குறீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S805 தான் இதோட மாடல் நம்பர். இது ஒரு மினி சைஸ் டவர்ன்றதுனால உங்களுக்கு ஸ்டீரியோக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஷ்யூ இருக்கும். ஸோ உங்களுக்கு ரேர் போர்ட் ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் சைடில் வைக்க முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு டவர் ஸ்பீக்கர் உங்களுக்கு புக் ஷெல்ஃப் கீழே வைக்கணும். பட் உங்களுக்கு டவரோட ஹைட் கம்மியாக பண்ணும்போது ஸோ இந்த டவர் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலட் கலர் ஃபினிஷில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும் இந்த மாடலில். 5 inch ஒரு மிட் பாஸ் டிரைவர் கொடுத்துருப்பாங்க, 1 inch ஒரு ட்வீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதோட வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 watts at 8 ohms பெர்ஃபார்ம் பண்ணும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனானா பிங்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்கு, ப்ளஸ் கிரில் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நல்ல கண்டிஷன் இருக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட லெக்ஸ் மிஸ்ஸிங் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 23,000 rupees தான் வரும். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேலிச் டவர் ஸ்பீக்கர்ஸ். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கேவலார் கான்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் வெனியரில் பண்ணியிருப்பாங்க. இதில் கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில்ஸில் மேக் பண்ணியிருப்பாங்க. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு ஸ்லைஸ்லி யூஸ் ப்ராடக்ட். ஸோ கஸ்டமர் வேறு டவருக்கு அப்டேட் பண்ணதால இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பிங்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பயாம்பிங் யூஸ் பண்ண முடியும். இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ohms at 200 watts யூஸ் பண்ண முடியும். இது ஒரு கெவலார் கான் டிரைவர் இருந்ததுனால உங்களுக்கு ஸ்டீரியோக்கு அண்ட் மியூசிக் லிசனிக்கு ஒன் ஆஃப் எக்ஸலன்ட் ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 49,000 rupees தான் இருக்குது. இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. ஆனால் பாக்ஸ் பேக்கிங்கில் ஸ்பைக் ஹீட் நாட் அவைலபிள். ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஜாமோ பிராண்டில் S807 தான் இப்போ பார்த்துட்டு இருக்க டவர் ஸ்பீக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-way ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட் போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்ட் நியூவாக எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 ohmsக்கு 150 watts பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது அந்த ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஞ்ச் இருக்குது, ப்ளஸ் இதோட லெக்ஸ் மிஸ்ஸிங் இருக்குது. அது மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் வேறு எந்த டேமேஜஸோ ஸ்க்ராச்சஸோ கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 29,000 rupees தான் வரும். இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாடலை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸும் நிறைய இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ வீடியோனாக்கா எங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், இல்லை கூகுள் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாமா பிராண்டில் ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா C95 Mark 2. ஸோ இதில் 2 சீரிஸ் வந்து ஒரு Mark 1, 1 Mark 2. Mark 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்பீக்கருக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் கிரில் கொடுத்துருப்பாங்க. Mark 1ல் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக 3 கிரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் Mark 1க்கு Mark 2க்கு டிஃபரன்ஸ். இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ohmsக்கு 165 wattsல தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஸ்பீக்கரோட பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் போர்ட்டட் வந்துடும். பனானா பிங்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பயாம் பிங்கான ஜம்பர்ஸ் வந்துடும். இந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்குது. ஒரிஜினல் லெக்ஸ் அண்ட் ஸ்பைக்ஸோட அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 rupees தான் வரும். இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோ பிராண்டில் ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா S809. இது ஒரு 3-way கிராஸ் ஓவர் டிசைனில் பண்ணியிருக்க டவர் ஸ்பீக்கர்ஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ட்டில் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு வாலெட் ஃபினிஷில் ரொம்ப ப்ரீமியம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாடல் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும், ப்ளஸ் ஃப்ரண்ட் போர்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேர் வியூ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதான் இதோட ரேர் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க,
ஸோ இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக நீட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இந்த இடத்துல நம்ம ஒரு மைல்டு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதை தவிர்த்து இந்த ஸ்பீக்கரில் டேமேஜோ இல்லை ஸ்க்ராச்சஸ் வேறு எதுவுமே இருக்காது. ப்ளஸ் இதோட லெக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 43,000 ருபீஸ் தான். இந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பாக பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கியோ காஸ்டிக்ஸில் டவர் பேக்கேஜ் ஒரு 5.1 பேக்கேஜாக பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லைட்லி யூஸ்டு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்சில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃப்ரண்ட்ல இருக்க ஸ்டிக்கர்ஸ் பின்னாடி டேக்ஸ் கூட பிக்கல. இது ரொம்ப ரேராக இதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3050 ஐதா டவரோட மாடல் நம்பர். புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3010 ஐதா புக் ஷெல்ஃபோட மாடல் நம்பர். சென்ட்ரல் ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3090 சி ஐதா இதோட மாடல் நம்பர். சப்வூஃபரோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3070 எஸ் இதோட மாடல் நம்பர். இதோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் டிரைவர் சைஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னாக்கா கூகுள் பண்ணி பாருங்க. இந்த என்டையர் பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1,30,000 ருபீஸ் தான் வரும். பிராண்ட் நியூல பார்க்கும்போது உங்களோட ப்ரைஸ் இதோட டபுளாக தான் இருக்கும். இதோட கம்மியாக சான்சஸே இல்லை. ஸோ இது ஒரு எக்ஸலன்ட் ப்ராடக்ட். இது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்டீரியோ லெவர் நான் ப்ளஸ் நம்ம மூவிஸ் நிறைய பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஸ்டீரியோ நிறைய பாட்டு கேட்பாங்கன்னாக்கா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட ட்விட்டர் டிசைன் அது அந்த மாதிரி இருக்கும். ஸோ கியோ காஸ்டிக்ஸ் பேக்கேஜ் பார்க்கும்போது ட்விட்டர் மட்டும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த 5.0 பேக்கேஜ்க்கு மேக்னெட்டிக் கிரில் வரும். சப்வூஃபர் மட்டும் உங்களுக்கு புஷ் டைப் கிரில் வரும். சப்வூஃபரில் பார்த்தா உங்களுக்கு 2 ஊஃபர் இருக்கும். டவுன் போர்ட்டட் சப்வூஃபர். இந்த டவருக்கு பாக்ஸ் பேக்கிங் இல்லை. அது அப்புறமா சென்டருக்கு பாக்ஸ் பேக்கிங் இல்லை. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கும் சப்வூஃபருக்கும் ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்கு. ஸோ இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்க ஒரு யூஸ் டவர் ஸ்பீக்கர்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் RP 5000. இது ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளி வாவ். இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் கூட இல்லை. பட் இந்த ஸ்பீக்கரில் ஒரு மேஜர் ட்ராபேக் இருக்கு. உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஃப்ரெண்டை பார்த்தா 2 ஊஃபர் ஒரு ட்விட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீழே உங்களுக்கு லெக்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட பாக்ஸ் பேக்கிங்கு, கண்டிஷன்ஸ், கிரில் எல்லாமே ஒரிஜினலாக அவைலபிளாக இருக்கு. ஸோ இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு வியூ பாருங்க. இது ஒரு ரேர் போர்ட்டட் ஸ்பீக்கர். ஸோ இதுக்கு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை யூஸ் பண்ணியிருந்த கஸ்டமர் இதை பயம்பிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தால இந்த ஜம்பர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதோட டெர்மினல்ஸ் ஜம்பர் டெர்மினல்ஸ் மிஸ் ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர் RP 8000 அப்கிரேட் பண்ணதால இந்த ஸ்பீக்கர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 73,000 ருபீஸ் தான் இருக்கு. இதோட பிராண்ட் நியூ காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 135 to 140 இருக்கு. இதோட ப்ரைஸ் இருக்கு. இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் ஸ்க்ரீனில் 3 நம்பர் கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா R26. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் போர்ட்டட் ஸ்பீக்கர். இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டாச்சு. நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இதோட ஃபுல் டீடைல்ஸ் லாஸ்ட் வீடியோ பாருங்க. அது இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் R600 இது ரெண்டு பற்றியும் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். இன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இதோட ஆஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிடுறேன், ப்ளஸ் இதை ப்ரைஸ் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பைபேக் ப்ராடக்ட். கஸ்டமர் R800F அப்கிரேட் ஆனதால இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 2 ஸ்பீக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டாக இருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் இல்லாமல் பிராண்ட் நியூ கண்டிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கிங்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பீக்கருக்கு பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்கு. இன்னொரு ஸ்பீக்கருக்கு ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் இல்லை. அது கஸ்டமர் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஷிப்பிங்கு ஓன் பேக்கிங்கில் சேஃபாக ஷிப் பண்ணி தருவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 59,000 ருபீஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் ரொம்ப எக்ஸலென்ட் ப்ரைஸ். ஸோ இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸில் R600F டவர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் R26 மாதிரி இது இந்த மாடலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் R26, R600F ரெண்டுமே நம்ம பக்கத்து கம்பேரிஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வேட்டேஜ்லாம் ஆல்ரெடி எல்லா வீடியோ சொல்லியாச்சு. இதோட கண்டிஷன் பற்றி பார்த்துடலாம். இதுக்கு அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் கிரில்ஸ் வந்துடும். கண்டிஷன் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. பட் இதோட டெமோ யூனிட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் ஒரு சின்ன டின்ஸ் இருக்கும். நோட் பண்ணி ஷார்ப்பாக தெரியும், ஒரு சின்ன டின்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கருக்கு ஒரே ஒரு டேமேஜ். அதை தவிர இந்த ஸ்பீக்கர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன். ஸோ கிரில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பேக்கிங் இருக்கிற கிரில்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்க்ராட்ச் தவிர இந்த ஸ்பீக்கரில் வர எந்த டேமேஜுமே இல்லை. 100% எக்ஸலன்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 75,000 ருபீஸ் தான். ஸோ அன்பிலிவபிள் ப்ரைஸ். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த ப்ரைஸில் உங்களுக்கு யூஎஸ் செக்மெண்ட்டில் கூட கிடைக்காது. இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங் அவைலபிள் இருக்கு. கீழே லெக்ஸ் அவைலபிள் இருக்கு, கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு, எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா DLS பிராண்டில் ஒரு ஸ்பீக்கர் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா R55C தான் இதோட மாடல் நம்பர். இது ஒரு 3-வே கிராஸ் ஓவர் டிசைன். பியூர்லி ஃபார் ஆடியோ ஃபைல்ஸ், ஸ்டீரியோக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
ஸோ நீங்கள் நிறைய மியூசிக் என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கான ப்ராடக்ட் தான். இதை க்ளீனாக பார்த்துக்கோங்க. இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்குது, ஒர்க்கிங்லாம் அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது லிசன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு ஸ்பீக்கருக்கான அப்கிரேடே தேவைப்படாது. இதோட ஒர்க்கிங் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ஊஃபர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர், கஸ்டமர் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஷிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா மைனர் டேமேஜஸ் இருக்குது. இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டேமேஜ் இருக்கும். அதை டின்சென்ட் ரீவர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஃபுல்லி உடன் ஸ்பீக்கர்ன்றதுனால இந்த ஸ்பீக்கர் ஃபுல்லாக ஒரு டைம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குலாம் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் இதை ரீஃபர்பிஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் டிரைவர்ஸ் கிராஸ் ஓவர்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால எதுவுமே ரீவர்க்கே பண்ணலை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின்கான டெர்மினல்ஸ் இருக்கும். ப்ளஸ் பயாம்பிங்கான கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரேர் போர்ட்டட் ஸ்பீக்கர். அண்ட் திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஃபார் ஆடியோ ஃபைல்ஸ். ஸோ ஆடியோக்கு நீங்கள் ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கீங்க, இல்லை ஸ்டீரியோ ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட ஒரிஜினல் கிரில்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அன்பிலியபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ வெறும் 43,000 rupees தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜாமோவில் ஒரு ஓல்டு மாடலில் இருக்க பிராண்ட் நியூ பேக்கேஜை பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டி சீரிஸ். இதில் இருக்க எல்லா சீரிஸும் வந்து டி சீரிஸ் தான் வரும். இந்த புக் ஷெல்ஃபோட பார்த்தீங்கன்னாக்கா D400 தான் இதோட மாடல் நம்பர். இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்வல் கான்செப்ட்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஸ்லிம் லைனில் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஃபினிஷு மேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ப்ரீமியமான லுக்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற ஊஃபர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு டேலியில் வர என்ன கான்செப்ட் வருதோ ஸோ உங்களுக்கு ஜாம்போவில் அப்போவே உங்களுக்கு இது மாதிரி கான்செப்ட்டில் ஊஃபர்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர்லெஸ் ட்வீட்டர் விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சு, உங்களுக்கு வாய்ஸ் நோட்ஸ்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டி சீரிஸ்னு வாங்க. ஸோ இந்த டிசைன் இருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டாண்டிங்கு, புக் ஷெல்ஃப், சென்டர் ஸ்பீக்கர் எல்லா ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஷேப்ல தான் மேக் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் கேட்டகரி. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெரி ஃபியூ மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது மாடல் மார்க்கெட்டில் அவ்வளோ ஈஸி அவைலபிள் இருக்காது. அவைலபிள் இருந்தாலும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு கிடையாது 100% சான்சஸ் இல்லை. இது ஒரு கம்பெனி கிளியரன்ஸ் ப்ராடக்ட்ன்றதுனால இது ரொம்ப வருஷம் அன்பாக்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இது பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங், மேனுவல்ஸ், கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ohmsக்கு 140 watts சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் ரெகுலர் ஏவியர் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாக்கா 100% யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஆம்பில் 4 ohm to 16 ohm சப்போர்ட்டிங் இருந்துச்சுனாக்கா இந்த ஸ்பீக்கர்ஸ் 100% யூஸ் பண்ண முடியும். இல்லை என்கிட்ட ரெகுலர் ஆம்ப் இல்லை, என்கிட்ட கொஞ்சம் ப்ரீமியம் கேட்டகரி ஆம்ப்ஸ் லைக் ஆந்தம், மார்க்கம் இந்த மாதிரி ஆம்பிஃபயர் யூஸ் பண்ணுறோம்னாக்கா ஸோ அந்த மாதிரி ஆம்பிஃபயருக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் இல்லாமல் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இது ஒரு அன்பாக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ வீடியோ பர்பஸ்க்காக நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 4 ஆன்வால் ஸ்பீக்கர்ஸ். இது நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், சரௌண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், சரௌண்ட் பேக்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர் ஸ்பீக்கர் அதே மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. 2 ஊஃபர், ஒரு ட்வீட்டர், ஒரு பேர்லெஸ் ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கர் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு டி ஷேப்பில் தான் இருக்கும். இந்த டி சீரிஸ் எல்லா ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு டி ஷேப்பில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேர் போர்ட்டட் வந்துடும். உங்களுக்கு பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வால் ஹேங்கிங் ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா பின்கான டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெர்மினல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இன்றைக்கி இருக்க ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இந்த டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கோல்ட் பிளேட்டட் டெர்மினல்ஸ் ரொம்பவே ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருப்போம். ஸோ சென்ட்ரோட மாடல் பார்த்தீங்கன்னா D4 சென்டர் தான் இதோட மாடல் நம்பர். 4 ohmsக்கு 200 watts ஸ்பீக் பண்ணக்கூடியது இந்த சென்டர் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கருங்களோட பிராண்ட் நியூ கிரில்ஸ், பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ கிரில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டேமேஜ் இல்லாமல் எல்லா கிரில்ஸும் உங்களுக்கு ஒரிஜினலாக அவைலபிள் இருக்குது. இந்த பேக்கேஜோட என்டையர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ப்ரைஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எப்போனா ஒரு டைம் தான் உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு ஆசை இருக்கவங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னால் ஆரம்பத்தில் ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் பற்றி தான் சொல்ல போகிறோம். திடீர்னு ஏவியர் ஆப்ஷன் பார்க்காதீங்க. ஸோ வெறும் ஸ்பீக்கர் பற்றி சொல்லிட்டு இருந்தாக்கா அது வீடியோவே ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ இருக்க ஜெனரலில் இருக்க ஏவியர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜெனரலில் எல்லா மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. 250 BT, 580 BT. இதில் ஒரு ஸ்டீரியோ ஆம்பிஃபயர் இருக்கும் 600. ஒன் ஆஃப் தி எக்ஸலன்ட் ஸ்டீரியோ ஆம்பிஃபயர் இந்த பட்ஜெட்னே சொல்ல முடியும். ப்ளஸ் ஆம்பிஃபயர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 280 BTலேருந்து உங்களுக்கு AV10 மட்டும் எல்லா மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ் இங்கே வைக்க முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 2800, 1800, 3800 ஃபாஸ்ட் செல்லிங் ஆம்பிஃபயர்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருக்குது. எல்லாமே ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட எங்களுக்கு எதனா ஒரு ஏவியரோட வாங்கணும், இல்லை எங்களுக்கு ஏவியர் கூட எந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் மர்ஜ் பண்ண தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் எல்லா ஏவியரும் மேட்ச் ஆகாது.
ஸோ உங்களுக்கு ஒரு சஜஷனுக்காக நான் ஸ்பீக்கருக்கு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த இயர்வேர் வாங்கணும்னு ஒரு டவுட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சஜஷன் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர் நாங்களே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ஆம்பிளிஃபையர்ஸ் பற்றி இன்னும் டீடைல்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்ட் இல்லாமல் டெனன்ல இருக்கு, ஃபைனியர்ல இருக்கு, ஆங்கியோ இருக்கு, இன்டிகிரா இருக்கு, மரான்ஸ்ல இருக்கு. எல்லா மாடல்ஸுமே ரன்னிங் ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ என்னடா இவன் திரும்ப முதல்ல எல்லா ஸ்பீக்கர் அடிக்க வச்சு திரும்ப முதல்ல ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ட் 2 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோரூம் வச்சு எடுத்துகிட்டு இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம குடோன் கிளியரன்ஸ் இருக்க ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிஷன் இதில் இந்த ப்ராடக்ட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட்ல எதுவுமே சின்ன சின்ன டேமேஜஸ், சின்ன சின்ன டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஒன்றுல பாக்ஸ் இருக்கும், ஒன்றுல பாக்ஸ் பேக்கிங் இருக்காது, லெக்ஸ் இருக்கும், லெக்ஸ் இருக்காது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங்கு சொல்லும் போதே இந்த ப்ராடக்டோட கண்டிஷனை அதோட அவைலபிலிட்டி இப்போ கிளியராக சொல்லிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமோ S809ல 2 பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா அல்டிமேட்டாக இருக்கும். ஒர்க்கிங் கண்டிஷன் டிரைவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதில் 3 டிரைவர் ஒரு ட்வீட்டர் வந்துடும். ஃப்ரண்ட் போர்ட்டடு கிரில்ஸ் அவைலபிள் இருக்கு. பட் இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட் டேமேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு டேமேஜஸ் இங்கே பார்த்தா தெரியும். இங்கே ஒரு டின்ச் இருக்கு, இங்கே ஒரு டின்ச் இருக்குங்களா. பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு சின்ன மைல்டு ஸ்க்ராச்சஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் டிரைவரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிரைவர்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ டிரைவர் அன்டச்டு பீஸு. ப்ளஸ் இது கிரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரில் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்லைடு 2 இடத்துல கிராக் இருக்கும். பட் ஃபிக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸிங் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இது 2 கிரில்ஸ் அவைலபிள் இருக்குது. இதோட பாக்ஸ் பேக்கிங் ஒரிஜினல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 rupees வரும். ஸோ 2 பேருமே 40,000 தான். ஸோ பிளாக்கோட கண்டிஷன் பார்த்துடலாம். பிளாக்ல பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே மாதிரி 3 டிரைவர் இருக்கும். நம்ம இங்கே ஒரு டின்ஸ் இருக்குது மேலே. ப்ளஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ப்ளஸ் சைடில் ஒரு ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன் ஸ்க்ராச்சஸ் மென்ஷன் பண்ணனாக்கா ஸோ நீங்கள் பார்க்க ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்க ரிசீவ் பண்ணது அதே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நம்ம வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஸ் அண்ட் கண்டிஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே ஒரு ஸ்மால் டின்ச் இருக்கும். ஆனால் அது தவிர பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வேறு எதுவுமே டேமேஜ் எதுவுமே இருக்காது. 2 பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக எக்ஸலண்ட்டாகவே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா இதில் லெக்ஸ் இருக்குது, அது லெக்ஸ் இல்லைன்னு கேட்காதீங்க. அது ஒரு லெக்ஸ் பாக்ஸ் பேக்கிங் அப்படியே அவைலபிள் இருக்குது. அது ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் 2 பேருக்குமே ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங், தெர்மோகால்ஸ், கீழே லெக்ஸ், கிரில்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வெறும் 40,000 rupees தான் வரும். ஸோ இதை வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் லாஸ்ட் பேர் ஆஃப் டவர் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா 809, இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா 807. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை 3 டிரைவர் ஒரு 809ல 807 பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரைவர் தான் வரும். ஸோ இப்போ ஸ்பீக்கர் பற்றி பார்த்தாச்சு. கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2மே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்க்ராச், ஒரு டின்ஸ் கூட எதுவுமே இல்லை. இதில் ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங், ஒரிஜினல் கிரில்ஸ், ஒரிஜினல் லெக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 லெக்ஸ் வந்துடும். ஸோ இதை ஸ்க்ரூஸ் பண்ணி உங்கள் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த ஸ்க்ராச்சஸுமே இருக்காது. கண்டிஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராடக்ட்ஸில் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. பட் அதோட ஸ்லைட் கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்கும் ப்ரைஸ். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா 43,000 rupees வரும் ஒரு பேர். ஸோ வால்நட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. ரெண்டுத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 43,000 rupees வரும். ஸோ இது வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 807 கண்டிஷன் பார்த்துடலாம். 807 பார்த்தீங்கன்னாக்கா சேம் ஆஸ் இட் இஸ். உங்களுக்கு 809 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் 807 இருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்க்ராச், டேமேஜ், டின்ச் எதுவுமே இல்லை. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கு. ஸோ இதோட ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங், தெர்மோகால்ஸ், கிரில்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் டிஸ்பிளேல இருக்கும். ஸோ இதோட லெக்ஸ் கூட எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 rupees தான் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏன் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கா? ஸோ இந்த டிரைவர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டுக்குமே கொஞ்சம் ஸ்லைட் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். பட் ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை வாங்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோட கடைசி ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போறீங்க. ஸோ கடைசி ப்ராடக்ட் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாமோல S805 மினி டவர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லேயே நம்ம வாலெட் கலரில் போட்டிருப்போம். ஸோ இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் ஒரிஜினல் பாக்ஸ் பேக்கிங், இதோட லெக்ஸ், கிரில்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 23,000 rupees தான் வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட்லேயோ லாஸ்ட்லேயோ போகிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன், இது ஸ்டீரியோக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னுட்டு. ஸோ இது மேக்ஸிமம் இந்த பேர்ஸ் நிறைய பேர் இந்த மாடல் இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் செல்லிங் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஏன் 2 ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15,000 to 20,000 rupees வந்துடும் என்ட்ரி லெவல் பார்க்கும்போது.
உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்ஸ் அந்த ப்ரைஸில் அந்த சிக்னல் 100% கிடைக்காது. ஸோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே டவர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குது. ஸோ இதை நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிவிடுங்க. இதை பற்றி பார்த்தாச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இதோட கண்டிப்பாக முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா விம்ல 3 ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ விம்ல என்னென்னப்பா ப்ராடக்ட் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ விம்ல பார்த்தீங்கன்னாக்கா விம் ஆம்ப் ப்ரோ, விம் அல்ட்ரா, விம் ப்ரோ ப்ளஸ். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது மூணுமே வேற ஒரு மாடலு. விம் ப்ரோக்கோ விம் அல்ட்ராக்கோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஆம்ப், இது ஒரு ஸ்ட்ரீமர் மட்டும் தான் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டீடைல்ஸ் இன்டெப்த்தாக போயிட்டு நம்ம ஸ்பெக்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும், இது எந்த ஆம்ப் கூட மர்ஜ் பண்ண முடியும், எந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு இந்த விம் ஆம்ப் ப்ரோவை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 3 மாடலை பற்றி ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் நம்ம க்ளீனாக இன்டெப்த்தாக போய் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நவீன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவில் நீங்கள் எங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வீடியோ ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.